நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு காலையில நடந்தது வீட்ல யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா பாட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. சின்ன சின்ன விஷயத்தையும் மறைச்சனா அது பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும்னே பாட்டி சொல்லி கொடுத்திருக்காங்களா இல்லையா? இங்க பாரு, வந்தனவ நம்மள கிண்டல் பண்ணதுக்கோ நம்மள கேலி பண்ணதுக்கோ வரல. நம்மள அவமானப்படுத்தணும், நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும் தான் வந்திருக்கானவ. ஆமா நக்கிலி, அவனை நம்மள அவமானப்படுத்தணும்னே வந்திருக்கானவ. குடும்பத்துள்ள பெண்களை அவமானப்படுத்தினா அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்தின மாதிரினே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேதான் நம்மள இந்த மாதிரி பண்ணிருக்கானுவ. நம்மள இந்த மாதிரி பண்ணணும், நம்ம விடலாமா? அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? சொல்லு. விடக்கூடாது, அவனுல விடவே கூடாது. எப்ப ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறேன்னு நினைச்சானோளோ அதுக்கப்புறம் அவனோட சும்மாவே விடக்கூடாது. நான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்ட சொல்லதான் போறேன். குறிப்பா பாட்டிக்கிட்ட நான் சொல்லுவேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. இதனால நம்ம மானமும் சேர்ந்து போன்னு நினைக்கிறேன். இல்லவே இல்ல, நம்ம மானம் ஒண்ணு போகாது. நம்மள அவமானப்படுத்துன்னு நினைச்சான் பாரு, அவன் மானம் தான் போகும். நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சோம், நாளைக்கு வேற மாதிரி விஸ்வரூபம் எடுத்து வந்து நிக்கும். ஆமா நக்கலே, படிச்ச பிள்ளைங்க தைரியமா இருக்கணும். நம்ம முட்டாளா இருந்துடக்கூடாது. நாம எடுக்கிற முட்டாள்தனத்தால நாளைக்கு நம்ம குடும்பத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது. நம்ம தைரியமா முடிவெடுக்கணும். இதுல சொல்லதுக்கு எந்த அவமானமும் இல்ல. சொல்லணும், நமக்கு நடந்த அநியாயத்தை எல்லா பக்கமும் சொல்லணும், எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதுக்கு இல்ல, இப்ப ஏற்கனவே நம்ம வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்க அதை சமாளிப்பாங்களா இல்ல இத பாப்பாங்களா? எவ்வளவுதான் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க, நம்ம பெரிய பிள்ளைங்க தானே, சமாளிச்சுக்கலாம் நினைச்சேன். இல்ல நக்கிலி, அப்படிலாம் இல்ல. அப்பப்ப நடக்கிற அநியாயத்தை அப்பப்ப தட்டி கட்டி முடிச்சிடணும். அப்பதான் அடுத்த திருப்ப அவன் செய்யறதுக்கு பயப்படுவான். அவங்க நம்மள எவ்வளவு அசிங்கமா பேசுறானுங்க, அருவருப்பு படுற மாதிரி பேசுறானுங்கல்ல. அவங்கள மன்னிக்க சொல்றியா? சொல்லு. விடலாமா அவனுங்கள? நான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டும் சொல்லதான் போறேன். அன்னக்கிளி, நீயும் சொல்ற. நாம ஒண்ணும் சின்ன பிள்ளைங்க இல்ல, படிக்காத பிள்ளைங்க கிடையாது. சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்கு இல்ல, பொண்ணு தர மாமா என்ன பார்த்ததையோ இங்க நடந்ததையோ இப்போதைக்கு யார்ட்டும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களே, அதான் யோசிச்சேன். சரி, நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம். நிச்சயமா இதனால பொண்ணு தர மாமாக்கு எந்த பிரச்சனையும் வராது. பயப்படாத மாமா, அவங்கள பாத்துக்கிட்டு வாங்க. அம்மா பிள்ளைங்களா, அப்பதான் உங்களை கூப்பிடுறதுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, ஏமா முகம்லாம் வாடின மாதிரி இருக்குது? என்னமா ரசத்தி, ஏன் முகம்லாம் வாடின மாதிரி இருக்குது? அப்பதான் ஸ்கூல்ல வந்து உங்க கூப்பிட வந்துட்டு தான் ஓடி ஓடி வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களே. அப்பா, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுப்பா. என்னமா, என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இன்னைக்கு காலையில நாங்க ஸ்கூலுக்கு போனோமா, அப்போ ரெண்டு பொறுக்கி பசங்க. பொறுக்கி பசங்களா? என்னமா? எங்க கிட்ட வம்பிழுத்தாங்கப்பா. அன்னைக்கு பார்த்தா அசிங்கமா பேசுதாங்கப்பா. என்ன சொல்றீங்க? ஏமா, எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லப்பா. என் வீட்டுல அத்தனை பேர் இருந்தும், எத்தனை ஆம்பளைங்க இருந்தும் என் பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியலையே. அப்பா, பயப்படாதீங்கப்பா. என்னம்மா, வேற எதுவும் பிரச்சனை எதுவும் நடக்கலையே? அப்பா, நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வருமா என்ன? அவனுங்க எங்ககிட்ட வம்பிழுக்கத பார்த்துட்டு பொண்ணு தர மாமா இல்ல. பொண்ணுத்தரையா? பொண்ணுத்தரையா? ஆமா மாமா, எங்களுக்கு பிரச்சனை என்ன? பொண்ணு தர மாமா வந்து அவங்கள உண்டிலன்னு ஆக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட துப்பாக்கி எடுத்து மிரட்டினாங்களா. அவனை எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த தசை பக்கமே வரமாட்டோன்னு அலறி அடிச்சு ஓடிட்டானுவ. என்ன நடந்தது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம், எங்க கிட்ட வம்பிழுத்தானுங்க. அப்புறம் எல்லாம் மேல பார்த்தானுங்க. அதுக்குள்ள பொண்ணு தர மாமா வந்து அவங்கள உண்டிலன்னு ஆக்கிட்டாங்க. அப்பன் கூட அவனை சொன்னானு, யாரோ அனுப்பி வந்திருக்கதா சொன்னானே. யார் அனுப்பி வந்தாங்களா? ஏதோ பேர சொன்னாங்களே. வேற யாரு மாமா? அந்த விக்ரமா தான் இருக்கும். டேய், என்ன பாய் நிறைய மாமா மாமான்னு கூப்பிடுற. எனக்காக இது ஒண்ணு செஞ்சிருடா. அந்த விக்ரமன் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் உனக்கு துணை நிக்கிறேன்டா. மாமா, இது என் அக்கா பிள்ளைங்க. இவங்க கிட்ட தீண்டி பார்த்திருக்கான். விடுவேன்? நீங்க சொல்லட்டாலுமே அவனை நான் உசுரோட விட போறது கிடையாது. விடக்கூடாதுடா, அவனை விடவே கூடாது. எப்போ ஒரு பொம்பளை பிள்ளைங்கிட்ட தான் வீரத்தை காட்டுவேன் நினைச்சானோ அதுக்கப்புறம் உலகத்துல வாழறதுக்கு தகுதியா இல்லாதவன். கவலைப்படாதீங்க மாமா, அவனை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். எந்த உதவி நான் பண்றேன்டா. இருக்கட்டும் மாமா,
அம்மா பாப்பா பொண்ணுத்திர மாமா நீங்க எங்க பாத்தீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம் மாமா. அப்ப அந்த ஒத்தடி பாதை இருக்க சுத்தி நிறைய கிரவுண்டா இருக்கும். ஆள் நடமாட்டமே இருக்காத ஸ்கூல் கிரவுண்ட் மாதிரி. உங்க ஸ்கூல் பக்கத்துல? அங்கதான் மாமா இருந்தாங்க. சரிம்மா. ஆனா மாமா ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாங்க. அங்க பார்த்ததையோ வச்சதையோ வெளியில யார்ட்டும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்க தான் அப்பா பார்த்தோன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ஆனா ஒண்ணுப்பா, இதுக்கப்புறம் அவன் உசுரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சொல்றமா? ஆமாப்பா, எங்க முன்னாடி அடிக்க கூடாதுன்னு தான் அவங்கள ஓட விட்டுட்டு பின்னாடியே பொண்ணுத்தர மாமா போனாங்க. நாங்க பார்த்தோம். அவன அழற சத்தம் கூட எங்களுக்கு கேட்டுச்சுதே. போட்டு தள்ளிருப்பான் எனக்கு தெரியும். நான் நினைச்சேன் அவனாவது விட்டுறதாவது. இதுக்கப்புறம் எங்க அவன் உசுரோட இருக்க? சின்ன பிள்ளைங்களை தீண்டுனா அதே இடத்துல தண்டனை கொடுக்கணும். சரிதான். இவனெல்லாம் பூமிக்கு பாரமா இருந்து எதுக்கு? பொண்ணுத்திர மாமா எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். அததான்ப்பா நாங்களும் சொல்றோம். மாமா இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? ஏற்கனவே எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வரதுக்கு முன்னாடியே என் தம்பி மார உங்களுக்காக வந்து நிப்பானுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்கப்பா. அதே மாதிரி எங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே பொண்ணுத்தர மாமா வந்து நின்னாங்க. இப்ப விக்கி மாமா வந்து நிக்கிறாங்க. இதுக்கு மேல என்னப்பா? அப்பா, எங்களுக்கு நடந்ததை உங்ககிட்ட சொல்லணும், மறைக்க கூடாதுன்னு நினைச்சோம். சொல்லிட்டப்பா. ஆனா நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்ப்பா. எங்க கிட்ட பண்ண மாதிரி இது எந்த பிள்ளைகிட்டயும் அவன் வாழட்ட கூடாது. அதுக்காகவாது அவனுக்கு தண்டனை பயங்கரமா கிடைக்கணும்ப்பா. நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவனை இனி தப்பவே முடியாது. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. மாமா நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த விக்ரமா தான் இருக்கணும். அவன் எவனா இருந்தா நமக்கு என்ன? எப்ப நம்ம வீட்டு பிள்ளைங்க தீண்டன்னு நினைச்சானோ அதுக்கப்புறம் அவன் இருக்கவே கூடாது. அவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமாமா. நீங்க டென்ஷன் எடுக்காம போங்க. பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு வயிற்று நெருப்ப கட்டிட்டு அலையறனுக்கு அந்த வேதனை தெரியும். இவன் ஈஸியா ஆளை வச்சு மிரட்டி பாக்குறானா? ஒரு தகப்பனோட வயிற்றுச்சலும் கோபம் எப்படி இருக்குன்னு நான் காட்ட வேண்டாம்? நிச்சயமா காட்டணும். ஒரு தகப்பனுடைய வலியும் வேதனையும் எப்படி இருக்குன்னு நீங்க நிச்சயமா காட்டணும். அதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை நான் நம்புறேன். நிச்சயமா எனக்கு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். என் கையாலே நான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இது ஒரு தகப்பனா நான் வாங்கிட்ட நான் கேட்கிறேன். நிச்சயமா நிறைவேறும். அவனை கை வாங்கிக்கிட்டே போகுது. வாங்கட்டும்டா. எவ்வளவு தூரம் ஓங்கி போகுதுன்னு பார்க்கலாம். நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ அன்னக்கிடித்தால இந்த வீட்டுல கிடக்கணும். அவ தலைய நான் கையில எடுக்கணும். எடுப்பீங்கப்பா எடுப்பீங்க. அவளை இந்த வீட்டுல பாக்குற வரைக்கும் அவ அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அவமானம் தாங்க முடியாம அவன் என் காலில் விழுந்து கெஞ்சணும். என்ன விட்டுன்னு அவ கெஞ்சணும். ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு ஒரு ஆணை எதிர்த்தது தப்புதான் அவ உணர்ந்து என் காலில் விழுந்து கெஞ்சணும். உனக்கு காலத்துக்கும் வேலைக்காரியா இருக்கேன்னு என் காலில் விழுந்து கெஞ்சணும். கெஞ்சுவப்பா. அவளுக்கு நான் கொடுக்குற டார்ச்சரை மட்டும் பாருங்க. ஒரு பொம்பளைக்கே இருக்கக்கூடாது அத்தனையான உன் திமிரும் அவ ஒத்திக்கே இருக்கும்டா. அத்தனை என் காலுக்கு கீழே போட்டு நான் நசுக்கணும். அவளை காலத்துக்கு எனக்கு அடிமையா வைக்கணும். கூடிய சீக்கிரம் நடக்கும். அவ கண்ணில நான் பயத்தை பார்க்கணும். என்ன பார்த்து பயப்படுற பயத்தை நான் பார்க்கணும். அதான் வாக்கு கொடுத்தால இந்த புள்ள என் மகனுக்கு தானே வாக்கு கொடுத்தால. அவளை தூக்கிட்டு வாடா. அதுதான் நாம அவளுக்கு கொடுக்க போற அவமானம். அவ வீட்டுக்கு போக வேண்டிய மருமவா நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருக்கணும், உனக்கு அடிமையா இருக்கணும். அவ வீட்டுக்கு வர வேண்டிய மருமவா உன் கூட வாழத பார்த்து அவ சாகணும்டா. அவ கண்ணு முன்னாடியே அவளை இங்க கூட்டு வந்து அவளை கொடுமைப்படுத்து. அவ ஒண்ணுவா சாகணும். அவ கழுத்து தாலி மட்டும் கெட்டுட்டோம். அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்ன பார்த்து பரியாசம் பண்ணி சிரிச்சாயா? இனி அவ வாழ்க்கையில சிரிப்பே இருக்க கூடாது. என் கூட வாழ்றத நினைச்சு அவ தினம் அணுவா சாகணும். அவளை நான் எப்படி எல்லாம் பாடுபடுத்த போறேன் மட்டும் பாருங்க. என் எதிரி விக்கியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு முன்னாடி வாழ்ந்துருவாளாம். சரி, பொண்ணு தெரியப்ப போட்டு தள்ள போற சந்தர்ப்பத்தை தேடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஒரு மனுஷன் புத்திசாலியா இருக்கலாம், ஆனா இவ்வளவு புத்திசாலியா இருப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவன் ஒவ்வொரு காரியத்தையும் புத்திசாலித்தனமா நகர்த்துறான். அவன் என்ன பண்றான்னு யோகிக்கவே முடியலப்பா. யோகிக்கவே முடியல. அதுதான் அவன்கிட்ட நான் தோத்து போறதுக்கு காரணம். ரொம்ப சாமர்த்தியமா கதையை நகர்த்துறான். அவன் என்னதான் சாமர்த்தியமா நகர்த்தினாலும் சரி, அவனை போட்டு தள்ளு. அதுதான் நமக்கு நல்லது, நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது. அவன் உசுரோட இருக்கிற வரைக்கும் நம்ம தோத்ததுக்கு சமண்டா. பார்த்தல என்ன எம்பி பதவிட்டே தூக்கிட்டான். பார்த்தல கான்ஸ்டபிளா இருக்கும் போதே என்ன எம்பி பதவியில இருந்து தூக்குனவனுக்கு கமிஷனர் ஆனான்னு வச்சுக்க, நீயும் நானும் உசுரோட இருக்க முடியாது. அவன் எதுக்கோ பதிவு வச்சுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் கதைய முடி. அவமானப்படுத்தணும்ப்பா. இவனெல்லாம் எடுத்தோடனே கதையை முடிக்க கூடாது. அவமானப்படுத்தியே அவன் கதையை முடிக்கணும். அவன் அவமானப்படுத்துறதா
அவனுக்கு தான் எந்த பேக்ரவுண்டும் இல்லையே. அப்படிதான்ப்பா நானும் நினைச்சேன். பய சிக்கி இருக்கான். என்னடா சொல்ற? அதான் ஐபிஎஸ் கஜேந்திரன் அன்னைக்கு மருமவன். அவன் புள்ளைய கல்யாணம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். டேய் வாய்ப்பே இல்ல, அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். அப்படிதான் நீங்களும் நானும் நினைச்சோம். அவனும் காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஆனா அவன் காதலிக்கிறாங்கிறது சந்தேகம் தான். ஆனா சின்ன சந்தேகம் இருக்குது. எதை வச்சு சொல்ற? கஜேந்திரனா மாமா மாமான்னு தான் கூப்பிடுறான். டேய் என்னடா சொல்ற? அதான் அந்த ஸ்டேஷன்ல ஒரு நம்மளுக்கு ஒருத்தன் வச்சிருக்காம, அவன் லேசா சிக்னல் கொடுத்தான். யார் இல்ல நேரத்துல இவர் மருமகன் கூப்பிடுறதும் அவன் மாமானு கூப்பிடுறதும் நடக்கதான் செஞ்சுட்டு இருக்கு. டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணு தர விரும்புறானா? அவ யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா அவளை தூக்கிடுவேன்பா. டேய் அது நடக்கிற காரியம் இல்ல. அவன் உன்னை நேசிச்சு அதை தொட்டோம் நாம செத்தோம். இல்லப்பா அவளை தூக்குனாலே இவன் அவமானத்தாலே செத்துருவான்ப்பா. டேய் எனக்கு என்னமோ இது தப்பா தோணுது. வேண்டாம். ஏற்கனவே உன்னை தொட்டதுக்கு தான் பதிவு வச்சுக்கிட்டு இருக்கான். வேண்டாம், இனி அவன் சம்பந்தப்பட்ட எதையும் தொட வேண்டாம். தொட்டதுக்கே இன்னும் நம்ம பட்டிருக்க பாடு குறையா இல்ல. பார் வேண்டாத வேலை பார்க்கறேன்னு நினைக்கிறேன். இல்ல தூக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்கணும். அப்பதான் அவன் வெளியில வருவான். அவனை தூண்டி விடணும்பா. அவன் கோவத்தை தூண்டணும். அவன் கோவப்பட்டா என்ன நடக்கணும் தெரியும்லப்பா. சீனம் கொண்ட யானை, மதம் கொண்ட யானைப்பா. அப்பதான் அவன் சீர்வு எல்லாத்துக்கும் தெரிய வரும். இப்ப அமைதலா இருக்கான். அவனை சீண்டனுப்பா. அவன் கோவத்தை தூண்டணும். அவன் கோவத்தை தூண்டி அவனையே மறந்து அவன் பண்ற காரியத்தை பாருங்க. அப்ப தூக்கணும்பா அவனை. அவன் யாரு? அவன் எங்க இருக்கா? தூக்குறேன்ப்பா. சரி அதுக்கு முன்னாடி அந்த விக்கிக்கு பாத்துச்ச அவளை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுல சாணியில போடு. இப்ப தூக்கிட்டு வர. வரட்டும். அப்பதான் அந்த அன்னைக்கு அவமானப்படுத்த முடியும். தான் வீட்டுக்கு வர வேண்டிய மருமவா எதிரி வீட்டுல போய் சாணி அல்றாளேன்னு ஒத்தவன சாகணும். தான் பிள்ளைக்கு பார்த்தவா இன்னத்தனுக்கு பொண்டாட்டிய வாழ்றத பார்த்து ஒன்னவா சாகணும். அன்னைக்கிளி இன்னைக்கு நத்து பாக இல்ல, 40 வருஷ பாக. எங்க சாணியல்ல போறேன். கிட்டவா. இன்னும் கிட்ட தள்ளி வா. இது அன்னக்கிளிக்கு விழ வேண்டியது. அவளுக்கு தங்கச்சா பிறந்தல்ல, அதான் அனுபவிக்கிற. போ இத போய் அந்த அன்னக்கிளி கிட்ட போய் சொல்லு. நீ பட வேண்டியதெல்லாம் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன்னு. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன நிலைமை? 1 வருஷம் 2 வருஷம் கொடுமையா? 40 வருஷம் கொடுமையா இருக்குது. அடி வாங்குற வயசா இந்த பிள்ளைக்கு? இது உங்க மூத்த மகளுக்கு விழ வேண்டிய அடி. அவளை அடிக்க முடியல, அதான் அவளை அடிக்கதான் நினைச்சு இவளை அடிச்சு என் மனசுல தேத்துக்கிட்டேன். உங்களுக்கு இவ்வளவு கோவம் இருந்தா அத அவகிட்ட காட்ட வேண்டியதானே? பாவி பிள்ளை கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கீல. பொம்பளை பிள்ளைல ஒழுக்கமா வளர்க்க தெரியல, நீ எல்லாம் வாய் பேசுற. அன்னைக்கு நான் சொல்ற நீ கட்டுந்தா இன்னைக்கு அன்னைக்கு நீங்க சாணி அள்ளிட்டு இருந்திருப்பா. இப்படி நோட்டும் கையுமா அழிஞ்சிருக்க மாட்டா. இப்படி ஆம்பளை எடுத்து பேசிட்டு இருக்க மாட்டா. என்னை எடுத்தறிஞ்சிட்டு போனல்ல அவ செஞ்சிருக்க. இன்னுமா இவளுக்கு தண்டனை கொடுப்பிய? இன்னும் நிறைய அனுபவிப்பா. அந்த அன்னைக்கிளி என் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கற வரைக்கும் இவ இந்த பாடுதான் படுவா. அப்பா அன்னைக்கிளி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா என் பிள்ளைய விட்டுருவீங்களா? என் கால விழுந்து என் காலை தொட்டு கும்பிட்டு நான் செஞ்சது தப்பு தானு அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அத நான் கண்குளிரா பார்க்கணும். அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி பண்ணிட்டா உங்க மவளை நீங்க கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா என் மவ அன்னைக்கிளி வந்து மன்னிப்பு கேட்டா இவளை விட்டுருவிய அப்படிதானே? அவ வந்து மனதுருகி என்கிட்ட மன்னிப்பு கேட்டா இவளுக்கு விடுதலை. இல்ல இவளை நான் நசுக்கிய கொள்ளுவேன். இல்ல இல்ல மர்மோனே, நான் போய் அன்னைக்கிளி கிட்ட சொல்லுதேன். அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேப்பா. என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க மர்மோனே. என்ன அன்னைக்கிளி என்கிட்ட மன்னிப்பு கேப்பால? என்ன சொல்லு. கேட்க மாட்டா. ஐயா ஐயா நான் கேட்க சொல்றேன். என் மவன் நான் சொன்ன கேப்பையா? நான் கேட்க சொல்லுதையா? அடைய பாடவத்தி மவளே, உனக்கு அடி வாங்குற வயசா? இரு அன்னைக்கிழமை நான் பார்த்துட்டு வரேன். அவ வர மாட்டா. பாத்தியா திமுரே? ஐயா அவ அடிபட்டதுல வலி தாங்க முடியாம பேசிக்கிட்டு இருக்கா. அவ இப்ப என்ன அன்னைக்கிளி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க சொன்ன மாதிரியே மன்னிப்பு கேப்பா. நான் கேட்க வைக்கிறேன். ஹாய் சிரிக்கவா செய்ற? அத சொல்றேன். வலி தாங்க முடியாம இல்ல
ஐயோ ஐயோ பார்வதி ஏன் சிரிக்க? அவனை பத்தி தான் தெரியுமே. என்ன சிரிக்கிற? அவ மன்னிப்பு கேட்க மாட்டா. அவ மன்னிப்பு கேட்கவே மாட்டா. என்ன மன்னிப்பு கேட்க மாட்டாளா? கேட்க மாட்டா, கேட்க மாட்டா, கேட்க மாட்டா. ஏன்னா அவ படிச்சவா.